ஒரு விஷயத்தை புரியணும். பாஜக சொல்கிறது நாம் எல்லாம் இந்துக்கள் என்று, நாம் தமிழர் கட்சி சொல்கிறது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று. அப்ப வெள்ளக்காரர்கள் போட்ட சட்டத்தின்படிதான் நாம இந்து, நாம வந்து இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்துக்களாக நம்மை மறைமாற்றி வைத்திருக்கிறார்கள். நாம நம்மளுடைய தாய் வழிபாட்டிற்கு திரும்புவோம். யார் இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்தவம் அல்லாத, இன்ன பிற சமயத்தில் இல்லாத, நாத்திகர் அல்லாத இந்து என்கிற பெயரால் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களை திரும்ப அழைக்கிறாங்க. அவர்களை கொண்டு வந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், நான் கேட்கிறேன், ஒரே குறுக்கிடாதீங்க, நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தமுக வந்து சேர்றேன். அப்படி சொல்லவில்லை, பச்சை போய். இன்னும் நான் கேட்கிறேன், திமுக இதுக்கு முன்பாக செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர் இருந்தார், இப்ப இல்ல, தூக்கிட்டாங்க. அந்த செஞ்சி மஸ்தான்ங்கிற ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கோயில் கோயிலா போய் வழிபாடு செஞ்சாரு. கன்னி ராசி அக்னி நட்சத்திரம். செஞ்சி மஸ்தானை மதம் மாற்றியது சீமானா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? தமுக அரசியல் இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு 21 சட்டமன்ற அந்த பரப்புரையில ஒரு கோயில போய் தொப்பி எடுத்துட்டு பொட்டு வச்சாரு. சமதனுடைய தலையில பொட்டு வச்சு விட்டதான் சீமானா? நாம் தமிழர் கட்சியா? 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். நான் சத்தியமிட்டு சொல்றேன், என்னுடைய கல்லூரி காலங்களில் 2 ஆண்டுகள் எங்க கட்சியில தலைமையகத்தில் தங்கி படிச்சேன். நான் 30 நாட்கள் நோன்பு இருந்தது எங்க கட்சி போட்ட சாப்பாட்டுல. எங்க கட்சி அலுவலகத்தில் 5 வேளை தொழுகை செஞ்சிருக்கிறேன். என் தொப்பி யாரும் களத்திலேயே, என் தாய் மத்தியா, நான் சொல்றேன், சவால் விடுறேன். 15 ஆண்டுகளாக கட்சி நடத்துறோம். ஒரு இஸ்லாமியர் நாங்க மதம் மாத்திட்டோம், ஒரு கிறிஸ்தவ மதம் மாத்திட்டோம், காமிங்க. போற போக்கு பொய். அப்புறம் சொன்னாங்க திருப்பரங்குன்றத்திற்கு துவக்க புள்ளி யாரப்பா? காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அபுத்தாகிர் என்கிற ஒரு நபர், அவர் ஆடை பள்ளியிடுவதற்காக போகும்போது தடுத்து நிறுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியத தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு. இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் பேசலாமா திருப்பரங்குன்றம் பத்தி? இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களை பாஜக பி டீம் ஆளு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போட்டாங்க. அதுல சிறப்பு அழைப்பாளர் யார் தெரியுமா? முருக பக்தர் அர்ஜுன் சம்பத். இவங்க எங்களை சொல்றாங்க. அப்புறம் அக்லாக் படுகொலை குறித்தெல்லாம் பேசினாரு. அண்ணன் பிரசன்னா கூட மாட்டுக்கறி விருப்பமான ஒன்னாரு, மீட்டுனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கறி. ஆனால் ஒன்றை கேட்கிறேன், திமுக ஆட்சி வந்த புதிதில் ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்தினாங்க. சிக்கன் பிரியாணிக்கு அனுமதி, மட்டன் பிரியாணிக்கு அனுமதி, பீஃப் பிரியாணிக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது பிரச்சனையாகி சோசியல் மீடியாவில் நாம கேள்வி எழுப்பினதுக்கு பிறகாக மாட்டுக்கறி சேர்த்துக்கணும்ல. ஆனா ஆம்பூர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பிரியாணி திருவிழாவே தள்ளி வச்சாங்க. என்ன வேடிக்கைன்னா 4 வருஷம் ஆகி போச்சு, ஆம்பூர்ல இன்னும் மழை நிக்கல. இவர்கள் மாட்டுக்கறியை பத்தி பேசுறாங்க. நாங்கள ஆர்எஸ்ஐ வந்து சமூக நீதி இயக்கம்னு சொன்னவர் கருணாநிதி. வாஜ்பாய்க்கு நாங்களா ரைட் பண்ண ராங் பார்ட்டி என்று முத்திரை குத்துறோம் சொன்னவர் அவர். எதிர்த்து பேசிவிட்டு எண்ணெய் சட்டத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்ட நீங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களா? உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை திமுக பாதுகாத்தது எங்க வச்சு பாதுகாத்தாங்கன்னா சிறையில் வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். விகிதாச்சாரத்துக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக சிறையில் நன்றாக இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நான் இவ்வளவு கேட்கிறேன். 2019 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 5 பாராளுமன்ற வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள். திமுக சார்பில் 0. 24 திமுக 0. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் திமுக தலைவராக வந்திருக்கிறார்? 70 ஆண்டுகால திமுக வரலாற்றில் இவர்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள். நம்பணும். இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னெடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியல், ஒருங்கிணைந்த அரசியல், இதுதான் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு, தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பான அரசியல். தமிழராக ஒன்றிணைந்து இந்த நேரத்தினுடைய அரசியலை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.